ஆக்சுவலி டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அது எப்படி என்னோட கிட்னி அஃபெக்ட் பண்ணுது? வருஷக்கணக்கில் சுகர்ஸ் கூடவே இருக்கிறதுனால அந்த சுகர்ஸோட தாக்கம் மற்ற உறுப்புகளை தெரிய ஆரம்பிக்கும். காமனாக தெரியறது கண்ணில், அதே மாதிரி நர்வ்ஸில். முக்கியமான உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் இந்த ரத்த குழாய் அடைப்பு வருது, ஹார்ட் அட்டாக் வருது. அதே மாதிரி கிட்னிலையும் அஃபெக்ட் ஆகிறதுனால கிட்னி ஃபெயிலியர் வரலாம். ஸ்மோக்கிங் அண்ட் கிட்னிஸ் டைரக்ட்லி ரிலேட்டட். ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாகிட்டே போகிறதுக்கான வாய்ப்பு. இது லங்ஸ் தானே யூஸ்வலாக சொல்லுவாங்க. லங்ஸ் நேரடியாக தொடர்புடைஞ்சது. அதே மாதிரி கிட்னிலையும் அகைன் மல்டிபிள் வேஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 99% ஆஃப் த ஸ்டோன்ஸ் கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி தாது பொருட்கள் தான் இருக்க போகுது. பட் ரேராக மற்ற கெமிக்கல்ஸும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரிக் ஆசிட்னால சில பேருக்கு ஸ்டோன் வரும். இப்படி அது மாதிரி நம்ம டாக்குமெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு யூரிக் ஆசிட்னால தான் ஸ்டோன் வருது அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணோம்னா விசில் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கிரீம்ஸ் ரோட்டில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். நம்ம கூட டாக்டர் வெங்கடேஷ் ராஜ்குமார் இருக்காங்க. சென்னையோட பெஸ்ட் நெப்ராலஜிஸ்டில் ஒருத்தங்க. 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி கிட்னியை பற்றின நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம், தேங்க்யூ. ஆக்சுவலி டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அது எப்படி என்னோட கிட்னி அஃபெக்ட் பண்ணுது? ஸோ டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் தான் இன்றைக்கி தேதிக்கு உலக அளவில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஃபெயிலியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். அண்ட் இந்தியா டயபெட்டிஸ் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஐம் ஷுர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நீரிழிவு நோயாளிகளோட எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ சுகர்ஸ் இன்றைக்கி ஒரு 300 400 கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு யாருக்கும் பிரச்சனை உடனே வரப்போகிறதில்ல. அதை ஸ்டில் சுகரை ஏன் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும், சுகருக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீரிழிவு நோய் கொடுக்குறோம்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், அகெயின் ஓவர் அ பீரியட் ஆஃப் மந்த்ஸ் ஆர் வருஷக்கணக்கில் சுகர்ஸ் கூடவே இருக்கிறதுனால எண்ட் ஆர்கன் டேமேஜ்னு சொல்லுவோம். அந்த சுகர்ஸோட தாக்கம் மற்ற உறுப்புகளை தெரிய ஆரம்பிக்கும். காமனாக தெரியறது கண்ணில், சுகர்னால ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நர்வ்ஸில் நியூரோபதி. அதே மாதிரி பெரிய முக்கியமான உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், ரத்த குழாய் அடைப்பு வருது, ஹார்ட் அட்டாக் வருது. அதே மாதிரி கிட்னிலையும் அஃபெக்ட் ஆகிறதுனால கிட்னி ஃபெயிலியர் வரலாம். இன்ஃபேக்ட் கிட்னி ஃபெயிலியர் வரத்துக்கு உலக அளவில் உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாலே டயபெட்டிஸ் தான். இப்போ ஸ்ட்ரெஸ் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு. ஸ்ட்ரெஸ் கிட்னி அஃபெக்ட் பண்ணுமா? ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக தான் இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. பட் ஸ்டில் அதோட டேரெக்டாக ரிலேட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பட் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு நேச்சுரலி அவங்க பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கூட இருக்கும். பிளட் ப்ரெஷர் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான ஒன் ஆஃப் த காமன் ரீசன் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி நீங்கள் ரிலேட் பண்ணலாம். ஜென்ரலாக அகைன் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் எஸ் அண்ட் நோ. எஸ் எப்படின்னா பிபி அஃபெக்ட் ஆகிறதன் மூலமாக அஃபெக்ட் ஆகலாம். நோ, டைரக்ட்லி அதை தொடர்புபடுத்த முடியாது. இப்போ ரொம்ப முக்கியமாக கோவிடுக்கு அப்புறம் நம்மளோட இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்னே சுத்தமாக மாறிடுச்சு. அதனால நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தூக்கத்துக்கும் கிட்னிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அகைன் டைரக்டாக ரிலேட் பண்ண முடியாது. இதுவுமே நான் பிளட் ப்ரெஷர் வழியாக தான் ரிலேட் பண்ணணும். சரியா தூக்கம் இல்லாதவங்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் அஃபெக்ட் ஆகலாம். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் அஃபெக்ட் ஆகலாம். ஒரு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கே அவங்க டயபெட்டிஸையும் பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் அந்த கிட்னி ப்ராப்ளம் ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கிறதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வழியாக நம்ம சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்லீப்பிங் சைக்கிள் அஃபெக்ட் ஆகிறது ஆர் வாட் எவர் ரீசன் அது அஃபெக்ட் ஆகிறது பட்சத்தில் அவங்களோட டயபெட்டிஸ் கண்ட்ரோலோ பிபி கண்ட்ரோலோ அஃபெக்ட் ஆகிறதுனால அது இன்டைரக்டாக கிட்னியை அஃபெக்ட் பண்ணலாம்னு நான் பார்ப்பேன். இந்த ரொம்ப ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லை ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது கிட்னியை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஸ்மோக்கிங் அண்ட் கிட்னிஸ் டைரக்ட்லி ரிலேட்டட். ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாகிட்டே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது லங்ஸ் தானே யூஸ்வலாக சொல்லுவாங்க. லங்ஸ் நேரடியாக தொடர்புடைஞ்சது. அதே மாதிரி கிட்னிலையும் அகைன் மல்டிபிள் வேஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிபி ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் என்ன தான் பிபிக்கு பிளட் ப்ரெஷருக்கு மெடிசன் கொடுத்தாலும் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பிபி குறையவே குறையாது. ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணால் தான் பிபி குறையும். நீங்கள் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணாமல் எவ்வளோ தான் மெடிசன் கொடுத்துட்டு போனோம் அதற்கான எஃபெக்ட் இருக்க போகிறதில்ல. அதே வகையில் ஸ்மோக்கிங் அண்ட் கிட்னிஸ் ஆர் ஸ்மோக்கிங் நாங்கள் லங்ஸ்ன்றது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் இன்னேல் பண்ணுறீங்க, நுரையீரலுக்கு போகுது, அதனால் ப்ராப்ளம் வருதுன்றது எனிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்மோக்கிங் மல்டிபிள் மற்ற ஆர்கன்ஸோட டேரெக்டாக ரிலேட் ஆகிருக்கு. இன்க்ளூடிங் ஒரு பிளாடர் கேன்சர் கூட வரலாம். அப்படி பார்த்தா யூரினரி பேகுக்கும் ஸ்மோக்கிங்க்கும் நம்ம நேரடியாக தொடர்பு இல்லைன்னு நினைப்போம். பட் அதுக்கு மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. கிட்னி இன்வால்மெண்ட் ஸ்மோக்கர்ஸ்க்கு இருக்கும். கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தியாகாமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த வேஸாக நம்ம அட்வைஸ் பண்ணுறது ஸ்மோக்கிங் செசேஷன். இதுவே ஆல்கஹாலிசம் பார்த்தீங்கன்னா அது நம்ம லிவரோட நேரடியாக தொடர்பு படுத்துகிற மாதிரி கிட்னியோட நேரடியாக தொடர்பு படுத்த முடியாது. பட் அகெயின் ரெகுலராக ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. யூரிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. பிபி கண்ட்ரோல் அஃபெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி வழினால இன்டைரக்டாக கிட்னி பாதிப்பு வரலாம்.
சரி, இப்போ சம்மர் வந்துருச்சு. ரொம்ப பயங்கரமா வெயில் அடிக்குது. எல்லாருமே கரெக்ட்டா தண்ணி குடிக்கிறோமா? இல்லையா? அத என்ஷூர் பண்ண முடியல நம்மளால. ஸோ நான் டீஹைட்ரேட் ஆகும்போது அது என்னோட கிட்னி அஃபெக்ட் பண்ணுமா? ஸோ கிட்னி என்ன டைப் ஆஃப் கிட்னி ப்ராப்ளமை பற்றி நம்ம பேசுகிறோன்றதை வச்சுட்டு தான் அதற்கான பதில் இருக்குது. முக்கியமாக ஓகே. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டீஹைட்ரேஷனோட ரிலேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் தான். அகைன் அது பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. அதாவது யூரினில் உள்ள கெமிக்கல்ஸோட அளவு ஜாஸ்தியாக ம். இருக்கிறது. அது எப்படி ரொம்ப டைல்யூட்டாக மாற்றுவீங்கன்னா, நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது மூலமாக நிறைய யூரின் பாஸ் பண்ணிங்கன்னா, யூரின் கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்துச்சுன்னா, அது கட்டியாகி அந்த கெமிக்கல் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி மாறி. அதே சின்ன சின்ன ஸ்டோனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சு நிறைய யூரின் பாஸ் பண்ணுற பட்சத்தில் அது அப்படியே யூரினில் அடிச்சுட்டு யூரினில் வெளியில் வந்துருன்ற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஸ்டோன் உள்ள ஒருத்தர் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிங்கன்ற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா இந்த ஸ்டோன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்ளோ இருக்கு? ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி என்ன ரீசன்றதை பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிக்க முடியாது. பட் சில பேருக்கு அந்த மாதிரி ரீசன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உள்ளவங்களுக்கோ, ஸ்டோன்ஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகிறவங்களுக்கோ, பெரிய ஸ்டோன்ஸாக இருக்கிறவங்களுக்கோ, இல்லை அடிக்கடி சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கோ ஸ்டோனுக்கான ஒரு காரணம் கண்டுபிடிக்க முடியலாம். அது பிளட்டில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலாம், யூரின் சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டில் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி நம்மளால் காரணம் கண்டுபிடிக்கிற பட்சத்தில் அது என்ன காரணமோ அதை நம்ம கரெக்டாக அட்ரஸ் பண்ணி சரி பண்ணோம்னா அவங்களுக்கு மேற்கொண்டு ஸ்டோன் வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா நம்ம சாப்பிடுற அந்த டயட்டுக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் இல்ல கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்க்கும் ஏதாவது டைரக்ட் லிங்க் இருக்கு? டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அதுதான் அது அந்த யூரின் டெஸ்ட்டோ பிளட் டெஸ்ட்டோ நம்ம எல்லாருக்கும் பண்ண போகிறதில்ல. பட் அடிக்கடி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற ஒருத்தருக்கு நம்ம அதை பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டோன்ஸ் நார்மலாக 99% ஆஃப் த ஸ்டோன்ஸ் வந்து கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி தாது பொருட்கள் தான் இருக்க போகுது. பட் ரேராக மற்ற கெமிக்கல்ஸும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரிக் ஆசிட்னால சில பேருக்கு ஸ்டோன் வரும். இப்படி அது மாதிரி நம்ம டாக்குமெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு யூரிக் ஆசிட்னால தான் ஸ்டோன் வருது அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணோம்னா அதற்கான ஸ்பெசிஃபிக் டயட்டரி அட்வைஸை நம்ம கொடுக்க முடியும். முக்கியமாக யூரிக் ஆசிட் எதில் ஜாஸ்தியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் அலாங் வித் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூரிக் ஆசிட் ஸ்டோன் உள்ள ஒருத்தருக்கு ஆல்கஹால் எடுத்துக்காதீங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது கம்மி பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். யூரிக் ஆசிட்க்குன்னு ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸும் இருக்குது. அதெல்லாம் கொடுத்து அந்த லெவலை கம்மி பண்ணி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்க முடியும். இதுவே ஆக்சலேட்னு சொல்லுவோம் ஒரு கெமிக்கல். அது ஜாஸ்தியாக உள்ளவங்களுக்கு ஆக்சலேட் ஜாஸ்தியாக உள்ள உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். டிபிக்கலாக சொல்லணும்னா வைட்டமின் சி ஜாஸ்தியாக உள்ள உணவுப் பொருட்களாக இருக்கலாம், நெல்லிக்காயாக இருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது. அது கட் பண்ணிங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்க்க. அது தமிழில் எனக்கு எக்ஸாக்ட் பேர் எனக்கு தெரியல. அதில் அந்த ஆக்சலேட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா ஒரு லெவலுக்கு மேலே நிறைய எடுத்திங்கன்னா அந்த ஆக்சலேட் கிட்னியில் படிஞ்சு அக்யூட்டாக கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர் வர அளவுக்கு ஜாஸ்தியாக உள்ளது. ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஃப்ரூட் கிடையாது. பட் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். அதுக்கான நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ எதனால் ஸ்டோன் வந்திருக்கு, என்ன கெமிக்கல் ஜாஸ்தியாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரிகிற பட்சத்தில் அதை உணவில் அதுக்கேற்ற மாதிரி உணவை நம்ம டெய்லர் மேக் பண்ண முடியும். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும்போது ரொம்ப யூஷுவலா நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்கல்ல, நெரிஞ்சி முள் ஜூஸ் குடிச்சா கிட்னி சரியாயிரும், இல்ல வாழைத்தண்டு சூப் குடிச்சா அந்த கிட்னி ஸ்டோன் சரியாயிரும். அதெல்லாம் உண்மையா? சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி ஏதோ இருக்கிற மாதிரி தெரியல. நான் அந்த மாதிரி கேட்குற பேஷண்ட்டை என்ன சொல்லுவேன்னா, வாழைத்தண்டு ஜூஸ் நீங்கள் குடிச்சா சாப்பிட்டுக்கோங்க, அதனால் ஸ்டோன் காணா போயிடுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிவிடு. அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடையாது. பட் அகைன் அட்லீஸ்ட் இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். ஸோ அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே. சார், இப்போ நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்ல இல்ல, கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உன்னோட கிட்னியை நீ பத்திரமா பார்த்துக்கணும்னா இந்த 5 லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு எங்களுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதற்கான டிசீசஸ்க்கான அட்வைஸ் தான் முக்கியம். ஸோ டயபெட்டிக்காக உள்ளவங்களுக்கோ இல்லை டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் உள்ளவங்களுக்கோ அதற்கான வழிமுறையை பின்பற்றணும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு ரெகுலர் எக்ஸசைஸாக இருக்கட்டும், சிம்பிள் வாக்கிங்காக இருக்கட்டும், டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட டயட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க அதற்கான சால்ட் கம்மியாக பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் அதுக்குன்னு சில ஃபுட், ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் நிறையா உள்ளதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அட்வைஸ் ஃபாலோ பண்ணுறது இம்பார்ட்டன்ட். பட் தண்ணி குடிக்கிறத பொறுத்தவரை அகைன் சில நேரத்தில் அதுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் இன்னைக்கு கேட்டிங்கன்னா ஒரு 2 to 3 liters ஆஃப் பர் டே ஒரு ரீசனபிள் அமௌண்ட். பட் உங்கள் தேர்ஸ்ட்டை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம். இதெல்லாம் காமன் அட்வைஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த தண்ணி குடிக்கிறதோட 2 to 3 லிட்டருங்கிறது நான் குடிக்கிற ஜூஸையும் சேர்த்தா, இல்லை தண்ணினா இட் மீன்ஸ் தண்ணி மட்டும் தானே? அப்படி கிடையாது. இல்லை, எனி லிக்விட் டயட், அது டீயாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் சமைக்கிறதுலேயே நீங்கள் ரைஸ் ஆகிறேன்னு சொல்றீங்க, பட் அதுலேயும் ஒரு 100 கிராம் ரைஸ் இவ்வளோ வருதுன்னா அது வாட்டர் அப்சர்வ் பண்ணி தானே வருது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் தண்ணி ஒருத்தருக்கு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன். இதுவே கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக உள்ள ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பாக எடுக்க போகிறதில்ல. ஸோ ரஃபாக ஃபாலோ பண்ணாலே போதும். சரி, இந்த முன்ன காமெடியிலலாம் சொல்லுவாங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் எனக்கே தெரியாம கிட்னியை உருவிட்டான்னு, அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? என்ன தோணுது உங்களுக்கு? பாசிபிலிட்டி இருக்குன்னு தோணுதா என்ன? இல்லை, நீங்கள் கிட்னி எடுத்துட்டீங்கன்னா எனக்கு அது தெரியுமா தெரியாதா? அது எப்படி தெரியாமல் ஒரு கிட்னி எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் அட்லீஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷன் வழியாக நான் சொல்லக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நான் பார்க்குறது இதுதான் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்படிலாம் யாருக்குமே எடுக்க முடியாது.
கிட்னின்றது உங்களுக்கு வயிற்றுக்கு பின்புறம் ரொம்ப பின்னாடி பக்கம் இருக்குது. ஓகே. ஒரு ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து அ. 3-4 மணி நேரம் உங்களை ஃபுல்லாக மயக்கத்தில் வச்சு எடுக்கணும். அட்லீஸ்ட் 5 மணி நேரம் சர்ஜரி 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும். 4லேருந்து 5 மணி நேரம் உங்களுக்கு அனஸ்தீசியா எப்படி உங்களுக்கு தெரியாமல் கொடுக்க முடியும்? அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. இட்ஸ் நாட் அ சிம்பிள் சர்ஜரி. அப்படி பண்ணவே முடியாது. அதே மாதிரி அதர் வே அரவுண்ட் ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ ஒருத்தங்க கிட்னியை டொனேட் பண்ணணும்னு ஒருத்தங்க வாலண்டரியாக முன் வராங்க. அது எல்லாருக்கும் பண்ண முடியாது. அவங்க ரிலேஷன்ஸுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸுக்கு கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தருக்கு கிட்னியை டொனேட் பண்ணணும்னு ஒருத்தவங்க முன் வராங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் அவங்க டோனார்ஸ்க்கு தான் பண்ணுவோம். யார் முன் வரவங்க அவங்க எதுக்குன்னா அப்படி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கிட்னி ப்ராப்ளம் வருமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒருத்தர் டொனேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் டவுட் இருந்தாலும் அவங்கள நம்ம டோனராக ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அவங்க ஹெல்த்தி பர்சன். டொனேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரதை நம்மளால் ஒத்துக்க முடியாது. ஸோ டொனேஷனை பற்றி நம்ம பேசும்போது மக்களுக்கு உள்ள முக்கியமான ஒரு டவுட் வந்து அப்படி கொடுக்கறதுனால கிட்னி ப்ராப்ளம் கொடுக்குறவங்களுக்கு வருமானு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கள நம்ம டோனராக ஒத்துக்கவே முடியாது. ஸோ தட் இஸ் ஆன்சர். எதர் நான் ஒரு டோனராக இருக்கேன், இல்லை நான் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ஆளாக இருக்கேன், அந்த பட்சத்தில் நான் ஒரு கிட்னியோடு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்? ஏதாவது ஸ்பெசிஃபிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா? ஸோ அகெயின் நம்ம எப்பயுமே நம்ம டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி மாற்று சிகிச்சையை பற்றி பேசும்போது கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேள்வி என்னோட பழைய கிட்னி எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்றது தான். ஜென்ரலாக அதுக்கான அவசியம் இருக்காது. நம்ம புதுசாக பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி நம்ம கொண்டு வந்து வைக்க போகிற கிட்னியை வந்து நம்ம வயிற்றோட வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் கீழே வைப்போம். பழைய கிட்னி எங்கே இருக்கோ அது அப்படியே தான் இருக்க போகுது. அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கொடுக்குறவங்களுக்கும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் கொடுத்தவங்களுக்கும் ஒரு கிட்னி தான் இருக்க போகுது. வாங்கி வச்ச ரெசிபியன்ட்னு சொல்லுவோம், யாருக்கு பொருத்தணுமோ அவங்களுக்கும் ஒரு கிட்னி தான் இருக்க போகுது. நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு, நார்மல் ஹெல்த்தி லைஃபுக்கு ஒரு கிட்னி இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அதனால் 2 பேரோட கிட்னி ஃபங்க்ஷனும் நார்மலாக தான் இருக்கும். பட் டோனர்ஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறம் எந்த மெடிசன்ஸோ எந்த அவசியமும் கிடையாது. அவங்க நார்மலாக இருக்க போகிறாங்க. இதுவே வச்சுக்கிட்டவங்க ரெசிபியன்ட்னு சொல்லுவோம். அவங்களுக்கு யாருக்கு கிட்னியை சிறுநீரகத்தை பொருத்தி இருக்குமோ அவங்க லைஃப் லாங் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான அட்வைஸ் கிட்னிக்கான மருந்து எடுத்துக்கிறது. ஏன்னா என்னதான் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அவங்களோட கிட்னி கிடையாது, இன்னொருத்தரோட உறுப்பு. அவங்க உடம்பு அதை எதிர்க்க தான் பார்க்கும். நம்ம கொடுக்குற மருந்து எல்லாமே அந்த எதிர்ப்பை கம்மி பண்ணி அந்த கிட்னியை உள்ளரே பத்திரமா வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால் மெடிசின்ஸை நிப்பாட்டக்கூடாது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். உலக அளவில் இந்த கிட்னி ப்ராப்ளமில் பிரச்சனை வரதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெடிசின்ஸை விட்டுறது தான். ரிஜெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் லைஃப் லாங்காக இருக்குமா? என்னதான் நீங்கள் அன்லெஸ் நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டை உங்களோட ஐடென்டிக்கல் ட்வின்னிட்டேருந்து பண்ணுறீங்கன்னு வைங்க, உங்கள் கூட பிறந்த இரட்டையர்ட்டேருந்து பண்ணிங்கன்னா உங்களோட ஜெனட்டிக்ஸும் அவங்களோட ஜெனட்டிக்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ரிஜெக்ஷனுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமல். நம்ம மெடிசன்ஸோட அளவு ரொம்ப கம்மியாக கொடுத்தாலே போதும். அதர் தென் தட் யாராக இருந்தாலும் ஜெனட்டிக்ஸ் கொஞ்சம் வேறுபட தான் போகுது. அம்மா அப்பா அப்படி கொடுக்குற பட்சத்தில் ஒரு 50% மேட்ச் ஆகிருக்கும். பிரதர் சிஸ்டர்ஸில் ஒரு 50% மேட்ச் இருக்கலாம். அதர்வைஸ் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கொடுக்குறாங்க, ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேஷன் கொடுக்குறாங்க. அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் அவங்க ஜெனட்டிக் மேட்ச் இருக்க போகிறதில்ல. உடம்பு அதை இன்னொருத்தரோட ஆர்கனாக தான் பார்க்கும். அதை நம்ம எதிர்க்க தான் பார்க்கும். அந்த எதிர்ப்பை கம்மி பண்ணி ரிஜெக்ஷன் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ண போகிறது உங்கள் மெடிசன்ஸ். இன்னைக்கு தேதிக்கு உள்ள மெடிசன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதனால் ரிஜெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. பட் மெடிசன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இதுக்கான அந்த ரேஷியோ வந்து இப்போ அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆல்வேஸ் ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ் மேட்ச் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா 2வது ஆர் 3வது இடத்துல இருக்குது. நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் இன் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் 1 இயரில் பண்ணுறோம். பட் அதற்கான நீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1லேருந்து ஒரு 1.5 to 1.5 லட்சம் நியூ கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ எவ்வளோ கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் தேவைப்பட போகுது, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை யாருக்கு தேவைப்பட போகுது, எவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான். 1.5 லட்சம் ஆர்கன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு ஒரு 10,000 டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணுறோம். ஸோ ஆல்வேஸ் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் மிஸ் மேட்ச் இருக்குது. எவ்வளோ தேவை எவ்வளோ இருக்குன்றது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இன்னும் டயாலிசிஸ் நம்பி தான் இருக்காங்க. ஒரு 10% ஆஃப் த பீப்புளுக்கு தான் நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுது அவைலபிலிட்டினால. இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் இந்த கேடவர் டொனேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூளைச்சாவு அடைந்தவங்க ஆர்கன்ஸை டொனேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்டில் அந்த டிமாண்டை நம்மளால் மீட் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் இது இன்க்ரீஸ் ஆகியிருக்க மாதிரி எதுவும் தோணலையா அப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸ்? டெஃபினட்டாக இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ கிட்னி ஃபெயிலியருக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் டயபெட்டிஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கிட்னி ஃபெயிலியர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. கிட்னி ஃபெயிலியர் நீடிங் டயாலிசிஸோ இல்லை டிரான்ஸ்பிளான்டேஷனோ ஜாஸ்தி ஆகிட்டே தான். இப்போ டயாலிசிஸ் அதை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணீங்கல்ல, இப்போ எந்த கண்டிஷன் இருக்கவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும்? அகைன் கிட்னி ப்ராப்ளம், சிறுநீரகங்கள் செயலிழந்து போனவங்களுக்கு தான் நம்ம டயாலிசிஸ் பண்ணுவோம். சிறுநீரகங்கள் சுத்தமாக வேலையே செய்யலை அப்படின்றவங்களுக்கு அந்த சிறுநீரகங்கள் செய்கிற வேலையை அந்த மெஷின் செய்ய போகுது. அதாவது ரத்தத்தை வெளியில் எடுத்து அந்த மெஷினில் கொடுத்து சுத்தம் பண்ணி சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை திருப்பி அந்த பேஷண்ட்டோட உடம்புல செலுத்துறது. இதை நீங்கள் ஹீமோடயாலிசிஸ்னு எளிதாக புரிஞ்சுக்கலாம். அது ஜென்ரலாக ஒரு வாரத்துக்கு 2 or 3 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஒரு 4 hours 4 மணி நேரம் ஆகும். அந்த கிட்னி செய்கிற வேலையை அந்த மெஷின் செய்ய போகுது. கிட்னி 24/7 வேலை செய்யுது. அந்த மெஷின் அட்லீஸ்ட் அந்த மெஷின் வழியாக நீங்கள் 8லேருந்து ஒரு 12 மணி நேரம் ஒரு வாரத்துக்குன்ற மாதிரி வச்சுப்போம்.
பட் எவ்வளோ நாள் டயாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எதனால் கிட்னி ஃபெயிலியர் வந்ததுன்றதை வச்சு தான். அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரகங்கள் செயலிழந்து போயிருக்கு பட் நிரந்தரமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் சிறுநீரகங்கள் நம்ம மருந்து மாத்திரை மூலியமாவோ மற்ற ட்ரீட்மெண்ட் மூலியமாவோ சரி பண்ணுற பட்சத்தில் சரியாகிற வரைக்கும் பேஷண்ட்ஸ்க்கு டயாலிசிஸ் தேவைப்படும். இதுவே கிரானிக் ரீனல் ஃபெயிலியர், அதாவது 2 சிறுநீரகங்களும் முழுவதுமாக நிரந்தரமாக செயலிழந்து போகிற பட்சத்தில் டயபெட்டிஸ்னாலேயோ இல்லை ரத்த கொதிப்புனாலேயோ அப்படி வரவங்களுக்கு லாங் டேர்ம் லைஃப் லாங் டயாலிசிஸ் தேவைப்படும். அந்த மாதிரி உள்ளவங்க லைஃப் லாங் டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆர் டயாலிசிஸ் வேணான்னு நினைக்கிற பட்சத்தில் கிட்னியை மாற்றி வச்சுக்கிற பட்சத்தில் டயாலிசிஸை நம்ம நிப்பாட்ட முடியும். கிட்னி ஒர்க் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் தான் டயாலிசிஸ் பண்ணுறோமா, இல்லை வேறு சில காரணங்களுக்கு கூட பண்ணுறாங்களா? மெயினாக கிட்னி ஃபெயிலியருக்கு தான் டயாலிசிஸ். அதுவும் கிட்னி கொஞ்சமாக ஃபெயில் ஆயிருக்கவங்களுக்கே டயாலிசிஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. சிறுநீரகங்கள் முழுவதுமாக செயலிழந்து போகணும். ஜிஎஃப்ஆர்னு சொல்லுவோம், அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குன்னு, அது ஒரு 10% 15% கீழே வரவங்களுக்கு அது தேவைப்படும். கிட்னிக்கான டெஸ்ட் கிரியாட்டினின் அப்படின்ற பிளட் டெஸ்ட் தான் பண்ணுவோம். அது நார்மலாக ஒரு 1 இருக்கலாம், அது ஒரு 7-8 தாண்டி போகும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும். இதை தவிர சில பாய்சன்ஸ்க்கு டயாலிசிஸ் பண்ணலாம். மெயினாக சில ட்ரக் ஓவர் டோஸ், சில பேர் பிபி மெடிசின்ஸோ இல்லை மற்ற சைக்காட்ரிக் மெடிசின்ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துப்பாங்க. சூசைடல் இன்டென்ஷனோட இருக்கலாம், அது தெரியாமல் எடுத்துக்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரி சில மருந்தை உடம்புலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கும் டயாலிசிஸ் சிகிச்சை ஹெல்ப் பண்ணுது. சார், சிலர் சொன்னதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. ரொம்ப அவங்க ஏஜ் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் பண்ணி அவங்க உடம்பு அதை தாங்கலை, அதனால இருந்துட்டாங்க. அந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டயாலிசிஸ் அப்படின்றது யாருக்கு செய்வோம்னா, அதாவது வித்தவுட் டயாலிசிஸ் நீங்கள் லைஃப்பை சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு தான் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட். டயாலிசிஸ்ன்றது ஒரு ஆப்ஷன் கிடையாது. டயாலிசிஸ் பண்ணாதான் பேஷண்ட்ஸ் உயிரோட இருக்க போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு தான் டயாலிஸே பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் டயாலிசிஸ் பண்ணலாமா வேணாமான்ற கொஸ்டினே வரப்போகிறது இல்லை. பேஷண்ட்ஸ் அல்டிமேட்லி அவங்க வயதை வச்சோ மற்ற இதை வச்சோ வேணாம் எனக்கு வேணான்ற டிசிஷன் எடுக்கலான்னா கூட மெடிக்கலி டயாலிசிஸ் பண்ணாதான் பேஷண்ட்ஸ் அலைவ் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பாங்கன்றவங்களுக்கு தான் டயாலிஸே பண்ணுவோம். ஸோ இட்ஸ் நாட் அன் ஆப்ஷனல் ட்ரீட்மெண்ட், இட்ஸ் அ மேண்டேட்டரி ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால் டயாலிசிஸ்னால ஒருத்தருக்கு ஏதாவது ஆகிடுதான்னு கேட்டிங்கன்னா இட் கேனாட் பி ஸோ. அப்படி இருக்கவே முடியாது. டயாலிசிஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வரும். டயாலிசிஸ் ரொம்ப டிலே பண்ணி ப்ராப்ளம் வர வைக்கிறவங்களுக்கு ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் வரும். அதனால் சில இஷ்யூஸ் வரலாம். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.